பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் லாஸ்ட் வீக் வந்து ஐ வாஸ் at 11:30 PM. ஸோ நைட்டு உட்காந்து இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு செகண்டரி Assalamu alaikum and hi guys, welcome back to our channel. It's Reshma here today. So இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as you already read by the title, how I packed my travel bag. ஸோ இது வந்து என்னோட ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க வீடியோன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் I wanted to make this video very long டைம்னு சொல்ல மாட்டேன், பட் I wanted to make this video. இந்த மாதிரி ஒரு வீடியோ என்னோட சேனலில் இருக்கணுன்றது என்னோட சின்ன ஆசை. லைக் when I travel international, இந்த ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து என்னோட சேனலில் இருக்குன்னு ஆசை. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் ஐ மேக்கிங் திஸ் வீடியோ at 11:30 PM. ஸோ நைட்டு உட்காந்து இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு டியூஸ்டே கூட கிடையாது, டியூஸ்டே முடிய போகுது. ஸோ வெனஸ்டே ஆக போகுது. அண்ட் ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் எனக்கு ஃப்ளைட். அண்ட் நான் இது வரைக்கும் ஒன்று கூட பேக்கே பண்ணலை. ஸோ இந்த வீடியோலேருந்து என்ன வேணால் நீங்கள் கற்றுக்கோங்க, இதை மட்டும் கற்றுக்காதீங்க. கற்றுக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது இதை பண்ணுங்கள், கற்றுக்காதீங்க இதை. லிட்டலாக வந்துட்டு இது வந்து லாஸ்ட் மினிட் பேக்கிங் தான். நான்லாம் பக்கத்தில் எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் முன்னாடியாச்சும் பேக் பண்ணி வச்சுடுவேன். லைக் இந்த ப்ரையர் வீக்கெண்டே பேக் பண்ணி வச்சுருவேன். அந்த பிளான் தான் எனக்கு இந்த ட்ரிப்புக்கும் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் லாஸ்ட் வீக் வந்து ஐ வாஸ் சிக். ஸோ என்னால் வந்து பேக் பண்ண முடியல. அண்ட் வந்து நான் ஆஃபீஸ் வந்து இப்போ டெய்லியும் ஆஃபீஸ் போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் ஒன்றுமே கிடையாது. அண்ட் அதனாலேயும் வந்துட்டு எனக்கு டே டைமில் சுத்தமாக டைமே கிடையாது. பேக் பண்ணலான்னு சொல்லி இதாகிட்டே இருந்துச்சு. அண்ட் நான் நினச்சிதான் பேக் பண்ணியிருக்கலாம், பட் எனக்கு இந்த வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக எப்படியாச்சும் நம்ம பேக் பண்ணும்போது இந்த வீடியோ எடுத்துணும்னு சொல்லிட்டு தான் நடுராத்திரிக்கு வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். த செகண்ட் ரீசன் இஸ் லைக் சும்மா பேக் பண்ணுறேன், இதை பாருங்கள் அதை பாருங்கள், நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அதை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி வெட்டியாக காட்டாமல் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். அண்ட் நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் பண்ணுங்களான்னு கேட்டால் கிடையாது. என்னோட நிறைய பேர் நல்லாவே பேக் பண்ணுவீங்க. பட் எனக்கு இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஐ ஹாவ் ஃபியூ ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஐ ஃபாலோ. அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். Now without any further ado, let's move into the video. Before starting, it's just a disclaimer. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படின்றது ஒரு காரணத்தினாலையும், நான் வந்து ஒரு ட்ராவல் பேக்கை வந்து எப்படி பேக் பண்ணணும்னு சொல்ல போகிற காரணத்தினாலையும் நான் வந்து அடிக்கடி ஃப்ளைட்டில் போயிட்டு ஒரு ஆள் நினச்சிடாதீங்க, கிடையாது. இதுதான் என்னோடய செகண்ட் ஃப்ளைட்டு. அண்ட் செகண்ட் ஃப்ளைட்டுமே டு த சேம் கண்ட்ரி தான், துபாய் தான் நான் போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 10 day ட்ரிப். அண்ட் ஒரு 10 daysக்கு நான் வந்து எப்படி என்னோடய ட்ராவல் பேக் வந்து பேக் பண்ண போகிறேன் அதுதான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ என்னோடய ஹோல் லைக் 23 years ஆஃப் என்னோட லைஃப்லையுமே வந்துட்டு இவ்வளோ ஒரு லாங் ட்ரிப் வந்து நான் போனதே இல்லை. எங்கேயுமே போகல, பக்கத்துலேயும் போகல, தூரமாகவும் போகல, எங்கேயும் போகல. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 10 day ட்ரிப் மாதிரி ஐ எம் கோயிங். ஸோ வென் யூ ஆர் ட்ராவலிங் இன் ஃப்ளைட், 2 விஷயம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் when it comes to லக்கேஜ். ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது 2 விதமான லக்கேஜ் இருக்கும். ஒன் இஸ் ஹேண்ட் லக்கேஜ் அண்ட் அனதர் ஒன் இஸ் செக் இன் லக்கேஜ். ஸோ ஹேண்ட் லக்கேஜ் வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ளைட்டில் உங்கள் கூடயே வச்சுக்கிற ஒரு லக்கேஜ். செக்இன் லக்கேஜ் வந்து நீங்கள் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி லைக் அந்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து போட்டுருவீங்க. அதை வந்து ஒரு டேக் மாதிரி போட்டு நீங்கள் போய் இறங்கினதுக்கப்புறம் திருப்பி அந்த கன்வேயர் பெல்ட்லேயே சுற்றிட்டே வரும், அது நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து செக்இன் லக்கேஜ். ஹேண்ட் லக்கேஜ்ன்றது உங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிற ஒரு லக்கேஜ். ஸோ ஹேண்ட் லக்கேஜுக்குன்னு சில கேஜிஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி செக்இன் லக்கேஜுக்கு சில கேஜிஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹேண்ட் லக்கேஜில் வந்து நீங்கள் 7 to 10 kgs எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா 7 to 10 kgsக்குள்ளே நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம். அது நீங்கள் ட்ராலியாகவும் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு பேக்காகவும் எடுத்துகிட்டு போகலாம், ஹேண்ட் பேக்காகவும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை எடுத்துகிட்டு போகாமலே இருக்கணும். அதே மாதிரி செக்இன் லக்கேஜுக்கும் சில கேஜிஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து சம்டைம்ஸ் டிக்கெட் ஃபேரோடு சேர்ந்தே வந்திருக்கும். லைக் செக்இன் லக்கேஜில் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 20 kgs நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சில ஃப்ளைட்ஸில் வந்து டிக்கெட்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். சிலதுக்கு வந்து நீங்கள் காசு பே பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ லைக் ஃபார் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக்இன் லக்கேஜில் 20 kgs எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் அதை விட ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் யூ ஹேவ் ஆப்ஷன். யூ கேன் கால் டு த ஏர்லைன்ஸ் அண்ட் யூ கேன் கன்ஃபார்ம் வித் தம். லைக் இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ராவாக லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு எவ்வளோ அப்படின்றது. நான் இப்போ அப்படி தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். நான்
ஃப்ளை பண்ணுறேன், லைக் நான் பறக்க போகிற அந்த ஃப்ளைட்டு வந்து ஏர் அரேபியா. ஸோ ஏர் அரேபியாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிக்கெட் புக் பண்ணும்போது செக்இன் லக்கேஜுக்கு எதுவுமே கிடையாது, ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 10 kgs அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா எனக்கு 10 kgs அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு 10 kgs, டோட்டலாக நாங்கள் 20 kgs எடுத்துகிட்டு போகலாம். அதையுமே நான் ஹேண்ட் லக்கேஜ் தான் எடுத்துகிட்டு போகணும். அது வந்து கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. பிகாஸ் நாங்கள் 10 days போகிற ட்ரிப்னால நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த 10 kgsக்குள்ளே நீங்கள் வச்சுக்க முடியாது. யூ நீட் அன் எக்ஸ்ட்ரா செக்இன் லக்கேஜ். ஸோ அதுக்கு ஐ கால் த ஏர்லைன்ஸ் அண்ட் நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு செக்இன் லக்கேஜில் வந்து எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து 2-3 கேட்டகரிஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 kgs நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், 30 kgs எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி தே வில் ஹேவ் அ கேட்டகரைசேஷன். அதுலேயுமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 20 kgs நீங்கள் ஒரே லக்கேஜாகவும் எடுத்துகிட்டு போகலாம், 2 லக்கேஜாகவும் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி 30 kgs ஒரே லக்கேஜாகவும் எடுத்துகிட்டு போகலாம், 2 லக்கேஜாகவும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ப்ரைஸ் தான். எல்லாத்துக்கும் ஆஸ் இன் 20 kgsக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், 30 kgsக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாலாம் இருக்காது, வித்தின் 1000 rupeesக்குள்ளே தான் இருக்கும். ஸோ 600 to 1000 தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க, அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தே வில் சென்ட் யூ ஒன் ரிவைஸ்டு டிக்கெட், ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி. அதை வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதையும் சேர்த்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் டிக்கெட்டோட வச்சுக்கலாம். ஸோ அது வந்து இப்போ நீங்கள் போகிறதுக்கு 20 kgs புக் பண்ணுறீங்க, செக்இன் லக்கேஜுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு செக்இன் லக்கேஜில் 20 kgs வேணும்னு சொல்லி புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி வரத்துக்கும் நீங்கள் புக் பண்ணணும். பிகாஸ் இப்போ போகிறதுக்கு மட்டும் புக் பண்ணிட்டு வரத்துக்கு அதே 20 kgs நீங்கள் எடுத்துகிட்டு வரலாமான்னு கேட்டால் முடியாது. பிகாஸ் வரதுக்கு திருப்பி நீங்கள் அதே மாதிரி இன்னொரு இப்போ டிக்கெட் மாதிரி தான் இது. நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு ஒரு டிக்கெட் போடுறீங்க அப்படின்னா வரத்துக்கும் திருப்பி டிக்கெட் போடுவீங்களா, அதே மாதிரி தான் செக்இன் லக்கேஜும் நீங்கள் வேணும் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா போகிறதுக்கு ஒரு தடவை புக் பண்ணணும், காசு கொடுத்து 20 kgsஓ 30 kgsஓ நீங்கள் புக் பண்ணலாம். அதே மாதிரி வரத்துக்கும் புக் பண்ணலாம். அது வந்து சிங்கிள் லைக் உங்களோட பேரில் 2 பேர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தங்க பேர்லேயும் புக் பண்ணிக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு வேணால் இன்னொருத்தங்க பேர்லேயும் புக் பண்ணலாம். போகும்போது உங்கள் பேரில், வரும்போது உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து செக்இன் லக்கேஜ், ஹேண்ட் லக்கேஜுக்கு உண்டான டீட்டெயில்ஸ். அண்ட் செகண்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்இன் லக்கேஜில் சில திங்ஸ் நீங்கள் கேரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கும், அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜில் சில திங்ஸ் கேரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும், அண்ட் பண்ணக்கூடாதுன்னு சில திங்ஸ் இருக்கும். ஸோ பண்ணக்கூடாது எதெல்லாம் அப்படின்றது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ செக்இன் லக்கேஜில் கேரி பண்ணக்கூடாத திங்ஸ் என்னலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். மெடிசன்ஸ், ஜுவல்லரி, அப்புறம் வந்து பேட்ரி ஐட்டம்ஸ் மெயினாக லைக் பவர் பேங்க், சார்ஜர், இந்த மாதிரி பேட்ரி ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. லேப்டாப், கம்ப்யூட்டர், ட்ரோன் பறக்கக்கூடியவங்கள ட்ரோன், வேப்ஸ், அப்புறம் லைட்டர், ஃபோன், அப்புறம் வந்து டார்ச் லைட், இந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே வந்துட்டு செக்இன் லக்கேஜில் கேரி பண்ணக்கூடாது. அண்ட் ஹேண்ட் லக்கேஜ் என்ன கேரி பண்ணக்கூடாது அப்படின்னா ஷார்ப்பான ஐட்டம்ஸ் லைக் நைஃப், அப்புறம் இந்த நெயில் கட் பண்ணுறது உள்ளே இருக்க அந்த பிளேட், அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் சேஃப்டி பின்ஸ், பெல் பின்ஸ், ஷார்ப்பான ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஈவன் கீஸ் கூட வந்து சம்டைம்ஸ் தே வில் நாட் அலவ். அப்புறம் வந்து வெப்பன்ஸ் ஆப்வியஸ்லி நம்மளாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம், பட் சொல்கிறேன் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, கன்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்புறம் வந்து பர்ஃப்யூம்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது 100 ml மேலே இருக்கக்கூடாது. சேம் வித் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து இப்போ நீங்கள் மாய்ஸ்சரைசர், சீரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது வந்து 100 ml குள்ளே தான் இருக்கணும். 100 ml or 100 grams தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஈவன் தோ அது ஒரு நீங்கள் யூஸ் பண்ணி பாதி தான் இருக்குது அப்படின்னா கூட அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி தான் பர்ஃப்யூம் ஆல்சோ 100 ml தான் இருக்கணும், 100 ml மேலே இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த பர்ஃப்யூமில் பாதி பாட்டில் தான் இருக்குது, கொஞ்சம் தான் பர்ஃப்யூம் இருக்குன்னா கூட அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அண்ட் ஆல்கஹால் எடுத்துகிட்டு போகக்கூடாது, டூல்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அண்ட் இப்போ வந்து நான் எப்படி பேக் பண்ணுவேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் க்யூப்ஸ் அப்படின்னு சொல்லி அமேசானில் இருக்கும். நான் அது வந்து இங்கே பிக்சர் கொடுக்குறேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பேக்கிங் க்யூப்ஸ் அப்படின்னா என்னென்னா நீங்கள் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து உள்ளே வச்சு நீங்கள் சூட்கேஸில் அதை மட்டும் இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு அதை நீங்கள் சூட்கேஸில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ தட் நீங்கள் உங்களோட லாண்ட்ரி, அப்புறம் உங்களோட லைக் டாப்ஸ் தனியாக, பாட்டம்ஸ் தனியாக, இன்னர்வேர்ஸ் தனியாக, அது மாதிரி தனித்தனியாக ஒரு பேக்கிங் க்யூப்ஸில் வச்சு அதை அப்படியே எடுத்து உங்களோட பேக்கில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இட் இஸ் மோர் கன்வீனியன்ட், ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் அது இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாய்லெட்ரி ஐட்டம்ஸ், லைக் டாய்லெட்ரி ஐட்டம்ஸ்னு கிடையாது, உங்களோட ஸ்கின் கேராகவும் இருக்கலாம், மேக்கப்பாகவும் இருக்கலாம், டாய்லெட்ரி ஐட்டம்ஸாக இருக்கும். டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் தான் என்ன அப்படின்னா லைக் உங்களோட சோப்பு, ஷாம்பூ, இதெல்லாம் வந்துட்டு டாய்லெட்ரி ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் எதில் பேக் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் தான் பேக் பண்ணுவேன்.
ஸோ இந்த பேக் வந்து இதுவும் அமேசானில் இருக்குது. இதோட பேரே டாய்லெட்ரி பேக் தான். 2-3 கலர்ஸ் அவைலபிள் இருக்கும். நான் இதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். அண்ட் இதை இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஹேங்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் உங்களோட ஹோட்டலில் எங்கேயாவது நீங்கள் ஹோட்டல் பாத்ரூமில் எங்கேயாவது நீங்கள் ஹேங் பண்ணோம் அப்படின்னா ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணி நீங்கள் அப்படியே உங்களோட திங்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஏதோ வச்சுருக்கேன் இதில். ஓகே, ஸோ இதில் வந்து இங்கே ஒரு ஜிப் வச்சுருக்கு. இங்கே நீங்களோட காட்டன் பேட்ஸ் ஆர் பட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். இங்கே வந்து உங்களோட கிளிப்ஸ், சேஃப்டி பென்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம். இங்கே வந்து உங்களோட பாட்டில்ஸ்லாம் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்ரின் வச்சுக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி நான் என்னோட டாய்லெட்ரி பேக் வந்து இப்போ நான் அரேஞ்ச் பண்ணலை. பிகாஸ் திஸ் இஸ் த லாஸ்ட் பேக் ஐ அரேஞ்ச். இதுதான் வந்து நான் பேக்கிங்லேயே வந்து லாஸ்ட்டாக பண்ணுவேன். பிகாஸ் நம்ம போகிறது வரைக்கும் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம்ல, ப்ரெஷ் எல்லாமே யூஸ் பண்ண தானே செய்வோம். நான் ட்ராவலுக்குன்னு தனியாக எடுத்து வைக்கிறது அப்படிலாம் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறது எனக்கு அது ஒரு வாட்டி தான், அதுக்கு எதுக்கு தனியாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட திங்ஸ்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எந்த அரேஞ்ச் பண்ணும்போது லைவாக காட்டுறேன். இப்போது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிகிட்ருக்கேன். இங்கே வந்து யூ வில் ஹேவ் another கம்பார்ட்மெண்ட். இங்கே வந்து நீங்கள் ப்ரெஷ் வச்சுக்கலாம், ஆர் உங்களோட கோம்பு, இந்த மாதிரி ஏதாவது சீப்பு அதெல்லாம் வச்சுக்கலாம். வேறு என்ன வைக்கலாம், லைக் இப்போ நீங்கள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ரெஷ்ஷஸ் கூட யூ கேன் ஹேவ் இட் ஹியர். இங்கே உங்களோட லிப்ஸ்டிக் வச்சுக்கலாம், ஒரு ஐ ஷேடோ பேலட், எதுவாக இருந்தாலும் எது உங்களுக்கு வைக்கணும்னு தோணுதோ எதுவும் அது நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுதான் இதோட குவாலிட்டி. லைக் இது கொஞ்சம் திக்கான மெட்டீரியல் அப்படின்றதுனால எதுவும் உங்களுக்கு வந்து பிரேக் ஆகாது, சேஃபாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சு இதை வந்து எல்லாமே 100 ml கீழே இருக்குது அப்படின்னா எந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸும் இல்லை. லைக் சேஃப்டி பின்ஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இது வந்து உங்களோட செக்இன் லக்கேஜ்குள்ளே தான் போகணும், ஹேண்ட் லக்கேஜ்லாம் வரக்கூடாது. பிகாஸ் இதில் சேஃப்டி பின் இருக்குது. ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. மற்றபடி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்துட்டு நார்மலாக என்னோட டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் அண்ட் மேக்கப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. எல்லாமே 100 ml கீழே இருக்குது அப்படின்னா யூ கேன் கேரி திஸ் இன் யோர் ஹேண்ட் லக்கேஜ். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒப்பேக்கான ஒரு பவுச்சுக்குள்ளே உங்களோட ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இஃப் யூ ஆர் கேரிங் யுவர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் ஃப்ளைட்டில் உட்காந்து ஸ்கின் கேரோ இல்லை மேக்கப்போ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிளியர் ஜிப்லாக் பேக்கில் தான் போட்டு எடுத்துகிட்டு போகணும். பிகாஸ் நீங்கள் அது உங்களோட ஹேண்ட் லக்கேஜுமே நீங்கள் வந்து செக் பண்ணுவீங்க. செக் பண்ணும் போது அந்த ட்ராலியில் போகும்போது அவங்களுக்கு ஸ்கேன் ஆகும் போது எல்லா ப்ராடக்ட்ஸுமே உள்ளே இருக்கிறது தெரியணும். நீங்கள் இந்த மாதிரி ஒப்பேக்கான இதில் வச்சுக்கும் போது அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தட் இஸ் த ரீசன் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகும்போது எல்லாமே ஒரு கிளியரான ஜிப்லாக் பேக்கில் செக்யூராக போட்டு உள்ளே போட்டு வச்சிடணும். ஸோ தட் தே கேன் ஏபிள் டு சி அந்த மிரரில், ஐ மீன் அந்த மானிட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னெல்லாம் உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்றது. ஸோ நான் இது வந்து இதில் இப்படி தான் பேக் பண்ணுவேன். அண்ட் என்னோட ஜுவல்லரினா ஆப்வியஸ்லி இயர்ரிங்ஸ், பேங்கிள், ஹேர் ஆக்சசரிஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த பேக்கில் நான் வந்து எடுத்துகிட்டு போவேன். இது வந்து எஸ்தட்டிக்காக இருக்காது பார்க்க, ஐ நோ. பிகாஸ் எனிவேஸ் இது வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு பவுச்சில் போட்டு எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப கிளம்ஸியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஐ நீடட் அ பவுச். இது வந்து ஐ பாட் திஸ் ஃப்ரம் சரவணா ஸ்டோர். இல்லை ஐ பாட் திஸ் ஃப்ரம் போத்திஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். இது 250 என்னமோ தான் நினைக்கிறேன், எனக்கு ஷோராக தெரில. இல்லை இது வந்து 370 rupees. நான் ஏன்னா இன்னும் டேகே ரிமூவ் பண்ணல. 370 rupees. இதில் வந்து நீங்கள் உங்களோட ஜுவல்லரிலாம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே இந்த மாதிரி ஜிப்லாம் இருக்கும். ஜிப் வச்சு இந்த மாதிரி ஜிப் வச்சு தனித்தனியாக யூ ஹாவ் அ, எங்கேயோ காமிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன், தனித்தனியாக யூ வில் ஹாவ் அ கம்பார்ட்மெண்ட். அண்ட் இதுவுமே வந்து ரொம்ப ஸ்டர்டியாக இல்லை, ரொம்ப குஷனியான ஒரு குஷன் மாதிரி உள்ள ஒரு மெட்டீரியல். அதனால உங்களோட பொருள் எதுவும் டேமேஜ் ஆகாது. இதையும் நீங்கள் வச்சு எதுக்குள்ளே வைக்கணும், செக்இன் லக்கேஜ்குள்ளே வைக்கணும். பிகாஸ் ஆப்வியஸ்லி உங்களோட இயரிங்ஸ், கம்மல் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் கீழே தான் வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகாதீங்க, பேக்கோடு தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. அதனால ஆப்வியஸ்லி தே வில் டூ இட். பிகாஸ் ஏர்லைன்ஸ் பொறுத்தவரைக்கும் அதுதான், நீங்கள் கெஞ்சலாம் முடியாது, ஐயோ ப்ளீஸ்ங்க என்னோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளுங்க அப்படிங்க இப்படிங்க அதெல்லாம் கிடையாது. அவங்க மதிக்க கூட மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அதனால இந்த மாதிரி தேவையில்லாத ரிஸ்க்லாம் எடுக்காமல் எல்லாத்தையும் பேக் பண்ணி உங்களோட செக்இன் லக்கேஜ்குள்ளே வச்சு லாக் பண்ணி அனுப்பிடுங்க. என்னோடய ட்ரெஸ் எல்லாமே வந்து நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து
ஒருத்தவங்க ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க அண்ட் ஒருத்தவங்க ஒரு மாதிரி எடுத்து வைப்பாங்க ஆஸ் இன் உங்களோட கபோர்டுக்குள்ளேருந்து உங்கள் ட்ரெஸ் நீங்கள் எடுக்கிறீங்களே, எடுத்து சூட்கேஸில் அடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பெட்லேயோ சோஃபாலேயோ எடுத்து வைப்பீங்களே, அதுதான் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ட்ராலிலேயோ ஆர் லக்கேஜ்லேயோ உள்ளே வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எதை எடுத்தீங்க எதை விட்டீங்க வச்சோமா இல்லையான்றதே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா பாட்டம்ஸ்லாம் தனியாக எடுத்துருவேன். ஈவன் தோ அது வந்து லைக் எனக்கு ஷுவராக தெரியும் இந்த பேண்ட்டுக்கு இந்த டாப்பு தான் நான் போட போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சால் கூட நான் அதை சேர்த்து வைக்க மாட்டேன். பாட்டம்ஸ் தனியாக எனக்கு இருக்கணும். பிகாஸ் ஐ வாண்டட் டு ஹேவ் அ கிளியர் ஐடியா, எத்தனை பாட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன், எத்தனை ஜீன்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன், என்னென்ன கலர்ஸில் இருக்குன்றது ஐ வாண்டட் டு சி. பிகாஸ் நான் ட்ரெஸ்ஸோட லைக் டாப்போட வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு தெரியாது என்னென்ன கலர் எடுத்தோம் எத்தனை ஜீன்ஸ் எடுத்தோன்றது ஐ கான்ட் ரிமெம்பர். பாட்டம்ஸ் தனியாக எடுத்து வச்சுப்பேன். டிஷர்ட்டாக இருக்க டாப், டிஷர்ட் மெட்டீரியலில் இருக்க டாப்ஸ், ஷர்ட் மெட்டீரியலில் இருக்க டாப், இப்படியே நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணலாம். இல்லாட்டி டாப் அப்படியும் தனியாகவே கேட்டகரைஸ் பண்ணலாம். ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க, ஜாஸ்தியாக வைக்காதீங்க. பாட்டம் டாப்ஸில் 2 இது லைக் டிஷர்ட் அண்ட் ஷர்ட். தேர்ட் ஒன் வந்து ஃபுல் ட்ரெஸ் ஆர் ஷார்ட் ட்ரெஸ், ஏதோ ஒன்று. ட்ரெஸ்ஸஸ் மொத்தத்தில் பேண்ட் இல்லாமல் போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ். அதுக்கப்புறம் உங்களோட லாண்ட்ரினா இன்னர் வேர். 5th வந்து நைட் வேர். இந்த 5 கேட்டகரி தான். நீங்கள் எப்படி சுற்றி கித்தி பார்த்தாலும் இந்த 5 தான் நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பேன். இதெல்லாம் நான் கேட்டகரைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு என் பெட்டு மேலேயே வச்சுருவேன். என்னோட இன்னர் வேர், என்னோட நைட் வேர், அப்புறம் டாப்ஸ், பாட்டம்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுட்வேர், பெல்ட் அது தனியாக வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி இது தனியாக வச்சுருவேன். இதெல்லாம் வச்சுட்டு பெட்டிலே வச்சு ஐ ஹாவ் அ லுக். இதுதான் என்னோடய ட்ராலி. அண்ட் மோஸ்ட்டாக சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ராலியை வந்து லைக் இந்த மாதிரி கபர்ட் மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி தான் லைக் இப்படி தான் அடுக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரில அது எப்படி இப்படி அடுக்குவாங்க அப்படின்னு. உங்களுக்கு முதல் ட்ராலி தெரியுதா? ஓகே, இதுதான் ட்ராலி. ஸோ இந்த மாதிரி அடுக்கணும், இப்படி திறந்து இப்படி அடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்படிலாம் எனக்கு அடுக்க தெரியாது. நான் நார்மலாக இப்படி திறந்து கீழே போட்டு அப்படி தான் அடுக்குவேன். ஸோ மற்றபடி இந்த ட்ராவல் பேக்கிங் சம்மந்தப்பட்டமான விஷயம் வந்து எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் திங்ஸ் லைக் உங்களோட சார்ஜர், ஹெட்ஃபோன்ஸ், உங்களுக்கு என்ன பர்சனலான திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஃபோர் டூயிங் ஆல் திஸ் மேக் அ செக்லிஸ்ட். உங்களோட ஃபோன்லேயும் இருக்கலாம், உங்களோட நோட்லேயும் இருக்கலாம். எனக்கு வந்து மோர் கன்வீனியன்ட் வந்து நோட்டு தான். பிகாஸ் ஃபோனில் வந்து நோட் வந்து நம்ம நோட்ஸ்க்கு மட்டும் தான் வச்சுருப்போம், மற்றபடி எதுவும் நம்ம பார்க்க மாட்டோம். ஃபோன் வந்து மற்ற எல்லா பர்பஸும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதை மறந்துடுவோம். அதனால் ஒரு நோட் எடுத்து அந்த நோட்டில் எல்லாத்தையும் எழுதுங்க. நீங்கள் அது வந்து லைக் ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து டாய்லெட்ரி அப்படி போட்டு தான் எழுதணும்னு இல்லை. உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ எல்லாத்தையுமே ரேண்டமாக அப்படி எழுதிட்டே வாங்க. வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டிங்களான்றது டிக் பண்ணிட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக அது எல்லாம் டிக் ஆகிருக்கான்றதை பாருங்கள். இது ஒன்று மட்டும்தான் டிக் ஆகலை, இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம், போகும்போது எடுத்து வச்சுக்கலாம், ஞாபகம் வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதை நீங்கள் டிக் பண்ணியிருந்துருக்கணும். நீங்கள் வீட்டு விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி உங்கள் செக்லிஸ்ட் ஃபுல்லாக டன் ஆயிருக்கான்றது பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து இதோட அவ்வளோதான். ஐ ஹோப் இட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். நான் ரொம்ப வளவளம் தான் பேசியிருக்கேன். இன்னும் நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா அது எல்லாமே நான் அந்த வீடியோ நான் சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஐ நோ. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ என்னோட துபாய் ட்ரிப் சீரீஸில். இதுக்கப்புறம் நிறைய வீடியோ ஆப்வியஸ்லி வரும். ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக நான் வந்து நிறைய vlog எடுக்கணும், நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கணும், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும், நிறைய என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். I'll see you guys in my next new video. Until then, you do you. Bye.